ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து சவால்களுக்கும் மத்தியில் நாம் வெற்றி கொண்ட 10 மாவட்டங்களை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் 4 மாவட்டங்களை வெற்றி கொள்வோம். பதுளை, கம்பா, புத்தள மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களை நாம் வெற்றி கொள்வோம். நாங்கள் மொத்தமாக 14 மாவட்டங்களை வெற்றி கொள்வோம். தேர்தல் செயற்பாட்டு குழு நாளை முதல் இயங்க உள்ளது. எமது பிரதான கூட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி அனுராதபுரத்தில் ஆரம்பமாக உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான குழுவுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். முதற்கட்டமாக சிறிய அளவில் கலந்துரையாடினோம். அடுத்த விடயம் எந்த விதத்தில் என்பது குறித்தும் கூட்டமைப்பு என்ற ரீதியில் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாம் கலந்துரையாடி அதனை ஆரம்பிக்க உள்ளோம். සන්ධානයක් හැට පොදුවේ මැතිවරණ ව්‍යාපාරයේ මෙහෙවීම මැතිවරණ මෙහෙයුම් කමිටුවක් මගින් අපි ආරම්භ කරනවා. විධායකයට ගැළපෙන ව්‍යවස්ථාදායකයක් තෝරාගත යුතුයි. ගැටුම්කාරී තත්ත්වයක් ඇතිවීම වළක්වාලිය හැක්කේ நிறைவேற்றுக்கு ஏற்ற வகையிலான பாராளுமன்றத்தை தெரிவு செய்ய வேண்டும். பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைமையை இல்லாது செய்வதற்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நல்லாட்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் இடமளிப்பதற்கும் கட்சியிலும் கூட்டமைப்பிலும் பெரும்பான்மையானோர் வெற்றி பெற வேண்டும். எதிரணியில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விடயங்கள் காணப்படுகின்றன. கூட்டமைப்பு மற்றும் கட்சி ஆகியவற்றில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பிரச்சனை ஏற்படும். அதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.